சரி, நேத்து அண்ணா வரைக்கும் முடிச்சிட்டோமா? ஏ இன்னைக்கு அவருடைய பீரியட். ஏன்னா அவரு பாதியிலே இறந்துருவாரு. 67ல வந்து 72 வரைக்கும் இருக்குமா. ஒரு 3 இயர்ஸ் வந்து அண்ணாவுடைய பீரியட் இருந்துச்சு. ஆனா ஒரு 2 இயர்ஸ்லயே இறந்துடுறார். 67 to 69லயே இறந்துடுறாரு. எப்ப இறந்தாரு 69ல? February 3. பிப்ரவரி 3. ஓகே. கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்துச்சா? ஆமா சார். 1.5 crore. ஓகே. 1983. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம கருணாநிதியோட பீரியட் 2ஆ பிரிச்சிருக்காங்க பாருங்க. அண்ணாவுடைய மீதி பீரியட் 69 to 71 வரைக்கும். அதுக்கப்புறம் 71ல இருந்து 76 வரைக்கும் 5 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒருவரை பெருமைப்படுத்தி நாம் பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரை பெருமையா சொல்லி நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? ஆரூர் தாஸ். ஆரூர்னா எந்த ஊரு? திருவாரூர். ஜேசுதாஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவரும் ஒரு வசனகர்த்தா தான். ஓகே. நம்ம கலைஞரும் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் தொடங்கி இருப்பாரு. நம்ம அண்ணாவும் அப்படித்தானே, நாடகங்கள் அது மூலியமா தான் அப்படியே இனிஷியலா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க திராவிட கருத்துக்கள் பரப்புறதுக்கு. அதே மாதிரி கலைஞரும் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் வசனகர்த்தாவா தான் தொடங்குறாரு. இப்ப திருவாரூர்ல பிறந்ததுனால இவரு ஆரூர் தாஸ்ன்னு சொல்றாங்க. கலைஞருடைய நண்பர். ஓகே. இப்போ ஒருத்தரை பெருமைப்படுத்தி நாம பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆரூர் தாஸ். ஓகே. இவர் எப்ப பிறக்கிறாரு கலைஞர்? 1924 ஜூன் 3ஆம் தேதி. ஜூன் 3ஆம் தேதி என்னென்ன நாள்லாம் வச்சிருக்கோம் நம்ம? செம்மொழி தமிழ் நாள் வச்சிருக்கோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு இருக்கோம். அதுக்கடுத்து நம்மளுடைய திட்டங்கள் வந்து நிறைய அன்னைக்கு தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா? ஜூன் 3ஆம் தேதி. இப்ப கடைசியா நம்ம தொடங்குனது விரிவாக்கம் பண்ணாங்களா? விடியல் பயண திட்டம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஜூன் 3ஆம் தேதி தான் விரிவாக்கம் பண்ணது. ஓகேவா? சைக்கிள் டேவா? ஓகே. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவருடைய பிறந்தநாளப்ப தொடங்கி இருப்பாங்க. 49th பர்த்டே, 50th பர்த்டே அந்த மாதிரிலாம் இருக்கும். படிப்போம் பின்னாடி. சரி, அப்ப இவரு 1924ல ஜூன் 3rd அப்ப பிறந்திருக்காரு. ஒருங்கிணைந்த தஞ்சாவூர். அப்போதைக்கு தஞ்சாவூர், திருக்குவளை. இப்ப வந்து எந்த ஊர்? திருவாரூர். ஓகேவா? அப்போதைக்கு தஞ்சாவூர், இப்ப திருவாரூர் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் பிறந்திருக்கார். முத்துவேல் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அஞ்சுகம் அவங்களுக்கு தான் வந்து பையனா பிறந்திருக்காரு. இயற்பெயர் என்னது? தட்சிணாமூர்த்தி. ஓகே. இயற்பெயர் வந்து தட்சிணாமூர்த்தி. இவருடைய வரலாறு, இவருடைய அந்த ஆட்டோபயோகிராஃபி நூல் பேர் என்னதுங்க? ஷார்ட் ஃபிலிம் மூவியா கூட வந்திருக்கும். கதைய நம்ம பார்த்திருந்திருப்போம். நெஞ்சுக்கு நீதியா? நெஞ்சுக்கு நீதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம எப்படி அண்ணா காலேஜ் படிக்கும் போதே மாணவர்கள் அந்த தலைவரா இருந்தாரோ, அதே மாதிரி இவரும் வந்து திருவாரூர்ல இருக்கிறாரு. அவருக்கு
ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு கையெழுத்து பிரதி, அவரே நியூஸ் பேப்பர் ஒன்று நடத்திட்டு இருந்தாராம். நம்ம கையெழுத்து பிரதியை வச்சு நம்ம எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருந்திருக்காரு. பேர் வந்து மாணவநேசன். மாணவநேசன் தான் இன்னைக்கு என்னவா இருக்கு, முரசொலியா இருக்கு. தமிழரசு எப்ப தொடங்குனாங்க? 1970. முரசொலி வந்து 45ல இருந்தே வர ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் நமக்கு ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி மாறினது 54க்கு அப்புறம் தான் சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் மாணவர் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கியிருக்காரு. நிறைய பேரை தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து பேச வச்சிருக்காரு. நம்ம தெரியும், இப்ப ஃபேமஸா இருக்கு அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேர் இருக்குல்ல, நம்ம அன்பழகன் திட்டம் இருக்கும். எங்க தொடங்குனாங்க, எப்ப தொடங்குனாங்க? வேலூர் காட்பாடியிலயா? சரி, எப்ப தொடங்குனாங்க? February 1. February 1, 2023. நம்ம ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றது தான், கவர்மெண்ட் ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் கே அன்பழகன் திட்டம். அதே காலேஜ்க்குன்னா காமராஜர். ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது அப்படின்னா நமக்கு அன்பழகன் திட்டம். அப்படின்னா கல்லூரிகளுடைய உட்கட்டமைப்பை டெவலப் பண்றதுக்கான திட்டம் பேரு வந்து காமராஜர். சரி, அதுக்கப்புறம் KA மதியழகன் ஒருத்தர் இருக்காரு. யாருங்க அவரு? எங்கேயோ பார்த்திருக்கோமா? உணவு அமைச்சரா இருந்தாரு சார் அண்ணா பீரியட்ல. அண்ணாவுடைய பீரியட்ல பார்த்தோம். மதிய நம்ம உணவுத்துறை அப்படின்னு ஞாபகம் வச்சோமா, மதிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சோம். இப்போ உணவுத்துறை அமைச்சரா இருந்தவர் தான் நம்ம மதியழகன். இவருடைய கட்டுரை இளமை பலி அப்படிங்கிறது யாருடைய, அண்ணாவுடைய பத்திரிகையில வெளியாயிருந்திருக்கு. திராவிட நாடு. திராவிட நாடு தெரியும்ல, 1942 மார்ச் 8ல வந்து தொடங்கியிருப்பாங்க. பெரியாருடைய ஹரித்வார் பயணம்லாம் போயிட்டு அடுத்த வருஷம் வந்து தொடங்கி இருப்பாங்க. 1942 மார்ச் 8. சரி, அதுக்கப்புறம் திருவாரூர் வந்தப்ப அண்ணாவை மீட் பண்ணி இவரும் அரசியல்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அவரு படிப்பை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவரோட பீரியட்ல நிறைய கமிஷன்லாம் பார்த்து இருந்திருப்போம். 69 பீரியட்ல போலீஸ் கமிஷன் ஒன்று போட்டாங்களா? ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷன் கோபால்சாமி 1969. ஓகே, கோபால்சாமி போலீஸ் கமிஷன் வந்து 1969 ரீஃபார்ம் பண்றதுக்காக. செகண்ட் சபாநாயகம் 1989. தேர்டு வந்து பூர்ணலிங்கம் 2006. ஃபோர்த் வந்து ஷீலா பிரியா 2019. ஃபிஃப்த் வந்து CD செல்வம், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாங்க. 5 போலீஸ் ஆணையம் போட்டுருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோபால்சாமி, ரெண்டாவது சபாநாயகம், மூணாவது பூர்ணலிங்கம், நாலாவது ஷீலா பிரியா, அஞ்சாவது வந்து CD செல்வம். 2022ல வந்து CD செல்வம். அது போக நமக்கு பேக்வேர்ட் கமிஷன் ஒன்று போட்டு வந்திருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா இந்த 1969 பீரியட்ல? சட்டநாதன் ஆணையம். அதே 1969ல சட்டநாதன் ஆணையம் ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் கமிஷன் வந்து போட்டு வந்திருப்பாங்க. செகண்ட் பேக்வேர்ட் கமிஷன் அம்பாசங்கர் 1982ல போட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது கமிஷன் போட்டு வந்திருப்பாங்களா இந்த பீரியட்ல? 1969லயே இன்னொரு கமிஷன் இருக்கும். மத்திய மாநில உறவுகள் பத்தி ஆராயறதுக்காக ராஜமன்னர், நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் ராஜமன்னர். அவருடைய தலைமையில மத்திய மாநில உறவுகள் ஆராயறதுக்காக 69ல ஒரு கமிட்டி போட்டாங்க. இப்ப 1969ல இந்த கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் இவர் என்ன இருக்காரு, நம்ம சேலம் மாநாடு தெரியும், நீதி கட்சியை திராவிடர் கழகமா பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணா நம்ம பெரியாரோட இருந்திருப்பாரு. அதெல்லாம் நம்ம அண்ணாலே படித்தோம். அதுல பெரியார், அண்ணாதுரை, அழகிரிசாமி, பாரதிதாசன் இவங்க எல்லாருமே பங்கேற்றாங்க. இதுல
அந்த திராவிடர் நடிகர் கழக பிரச்சாரம் சபை ஒண்ணு நடத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜெனரலான பாயிண்ட். இதெல்லாம் பெருசா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிடையாது. அதுக்கப்புறம் பெரியாருடைய குடியரசு பத்திரிகையில வேலை செஞ்சிருப்பார். ஈரோடு வந்து குடியரசு பத்திரிகையில வேலை செஞ்சாரு இவரும். அதுக்கப்புறம் வழக்கம் போல படத்துக்கு வசனம் எழுத போயிட்டாராம். ராஜகுமாரி இந்த படம்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த படங்கள் அபிமன்யு, மந்திரி குமாரி, மணமகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் படிச்சுக்கோங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி இருந்திருப்பாங்க. அது தொடங்கினப்ப அண்ணாவோட இருந்திருப்பார். அது நம்ம படிச்சிருக்கோம்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினப்ப அண்ணாவோட இருந்திருப்பாரு இவரும். அதுக்கப்புறம் சொல்றாங்க பராசக்தி அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும் 53ல. அண்ணாதுரை வந்து ராஜாஜியோடைய ஆட்சியை எதிர்த்து மும்முனை போராட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. அதாவது மும்முனை போராட்டம் அப்படின்னா ஒண்ணு வந்து குலக்கல்வி திட்டத்துக்காக இங்க ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு குலக்கல்வி திட்டத்துக்காக, இன்னொன்னு நேரு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ணுவார். அப்ப அவருக்கு எதிராக 2வது போராட்டம். 3வது டால்மியாபுரம் அப்படிங்கறத கள்ளக்குடி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3வது போராட்டம். இதுதான் மும்முனை போராட்டம். நமக்கு இதுல 2 படிப்போம். முப்பெரும் விழா ஒண்ணு படிப்போம், மும்முனை போராட்டம் ஒண்ணு படிப்போம். இதுல மும்முனை போராட்டம் 1953. மும்முனை போராட்டம்னு கேட்டாங்கன்னா 1953ல பண்ணது. அதே முப்பெரும் விழா அப்படின்னு கேட்டாங்கன்னா 1973ல பண்ணது. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953ல மும்முனை போராட்டம் ஃபர்ஸ்ட் எதுக்காக? குலக்கல்வி திட்டம். அடுத்து நம்ம டால்மியாபுரம், இன்னொன்னு நேரு விமர்சனம் வச்சதுக்கு எதிரான போராட்டம். ஓகேவா? டால்மியாபுரம் என்னன்னு பேரு மாத்தணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க, கள்ளக்குடி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் 54 மனோகரா அந்த படம் ஒவ்வொன்றா படமா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணும் நமக்கு. 1957 பொது தேர்தல் நடக்குது. 1957ல எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல எந்த தொகுதியில் நிக்கிறார் முத முறையா? குளித்தலையா? 57. இப்போ ஃபர்ஸ்ட் தொகுதி கேட்டாங்கன்னா குளித்தலை பார்த்துக்கோங்க. 1957. மும்முனை போராட்டம் இப்ப 53. சரி, அதுக்கப்புறம் குளித்தலை நேரம் முதல் பொது தேர்தல்ல தமிழ்நாடு சட்டப்பேரவை 15 டிஎம்கே உறுப்பினர்கள் வந்து அப்போதைக்கு வந்தாங்க. 57ல சட்டமன்ற கட்சி தலைவரா அண்ணாதுரை இருந்திருப்பார். அது நமக்கு தெரியும். அன்பழகன் வந்து துணை தலைவரா இருந்திருக்காங்க. கருணாநிதி வந்து கட்சி கொறடா அந்த பதவியில இருந்திருக்காங்க. மீதி எல்லாம் ஜெனரலா சொல்லியிருக்காங்க அந்த 15 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சட்டமன்ற வாழ்க்கை அப்ப 1954-9ல ஆளுநருடைய உரை அது மேல அதுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டு அப்பதான் வந்து சட்டமன்ற வாழ்க்கைய தொடங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 57ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. 61ல பொருளாளரா மாறினாங்க. 1962 3வது எலெக்ஷன். அதுல தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வின் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள போறாரு. அண்ணாதுரை வந்து அந்த எலெக்ஷன்ல காஞ்சிபுரம்ல தோத்துருவார். காஞ்சிபுரம்ல தோத்தது கேட்டு இருந்திருப்பாங்க. அப்ப 62ல 3வது எலெக்ஷன்ல கருணாநிதி வின் பண்ணிடுறாங்க தஞ்சாவூர்ல. அதே அண்ணாதுரை காஞ்சிபுரம்ல தோத்துறாங்க. அப்ப அதையும் நம்ம படிச்சிருக்கோம்ல, எவ்வளவு இடங்கள் வின் பண்ணாங்க?
50 இடங்கள் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அடுத்த அப்படியே மாறி இருந்திருக்கும். அடுத்த எலெக்ஷன்ல 67 எலெக்ஷன்ல அப்படியே சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். காங்கிரஸ் வந்து 139ங்கிறது அப்படியே அங்கே 138, 49ன்னு சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அப்ப ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்கியிருக்காங்க. எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்கணும்னா என்ன எலிஜிபிள் ஏதாவது இருக்கா? எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்கணும்னா 1/10 இப்ப 1/10 வந்து இருக்கணும். ஓகே. இல்ல எவ்வளவு இடங்கள் இருக்கணும்? மாநிலங்களவையில எவ்வளவு இடங்கள் இருக்கணும்? 1/10க்கு அதெல்லாம் தேவையில்லையா? மக்களவையில எவ்வளவு இடம் இருக்கணும் எதிர்க்கட்சிக்கு? 23 இருந்தா போதுமா? மக்களவையில 543 தொகுதிகள் இருக்கு. அதுல 10% போட்டா எவ்வளவு? 55 வருமா? 552க்கு போடுவாங்களா? சரி, 550 அந்த 2 பேர் வந்து நியமனம். இங்க அப்ப மாநிலங்களவையில எவ்வளவு பேர் இருக்காங்க? மாநிலங்களவையில 25. நமக்கு தமிழ்நாடுல 24 பிளஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்குவாங்க. அப்ப 50 இடம் வின் பண்ணாங்க. எதிர்க்கட்சியா வந்து போறாங்க. 1965 நமக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். நமக்கு தெரியும். அப்ப எல்லாத்தையுமே இந்த கான்ஸ்டியூஷன் எரிக்கிறது, இந்த போராட்டம் இதெல்லாம் அறிவிச்சிருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கிறாங்களாம். 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த எலெக்ஷன்ல 173 இடங்கள்ல 138 இடங்கள் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க. 1967 எலெக்ஷன்ல 138 இடங்கள் வின் பண்ணாங்க. அப்படியே நம்ம நேத்து தான் பார்த்தோம். அண்ணாவுடைய பீரியட்ல இது கொடுத்திருந்தாங்க. இவர் என்னவா இருப்பாரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல? பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறையா இருப்பார். இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சரா வந்து இவர் இருப்பாரு. அண்ணா இறந்தது கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய சிஎம் பிப்ரவரி 10ல வந்து பதவி எடுத்துக்கிட்டாரு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே 1969ல இருந்து 1971 அந்த பீரியடு சொல்றாங்க. யார் யாருக்கு போட்டியா இருந்திருக்கும்? சிஎம் பதவிக்கு தற்காலிகமா வந்து நெடுஞ்செழியன் தான் வந்து தற்காலிக முதலமைச்சரா பதவி எடுத்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நெடுஞ்செழியனே கண்டினியூ ஆவாரு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இங்க போட்டி வந்து இவர் கருணாநிதி வந்து ஆல்ரெடி கொறடாவா இருக்காரு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி உள்ள அண்ணா போகாதப்ப இவர் தான் போயிருந்திருப்பார். ஓகேவா? அப்ப சட்டமன்றத்துல கொறடாவா இருந்ததுனால எல்லாருமே இவருடைய சப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? அப்ப கட்சி ஆட்சி ரெண்டுலயுமே செல்வாக்கு பெற்றிருந்தது கருணாநிதி. அப்ப இவங்க 2 பேத்துக்கு தான் போட்டி. யாரு? நெடுஞ்செழியனா இல்ல கருணாநிதியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கு தான் போட்டியா இருக்கு. எல்லாருமே யாருதான் ஆகணும்னு நினைச்சாங்க? மாவட்ட செயலாளர்கள் வந்து எல்லாருமே கருணாநிதி தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாங்களோ. எம்ஜிஆரும் பெரியாரும்
அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இதுல நமக்கு யாரு தலைமையில அப்படின்னா போட்டி நடக்குது. கருணாநிதியா நெடுஞ்செழியனா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தசாமி தலைமையில கோவிந்தசாமி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? விவசாயம். விவசாயத்துறை அமைச்சரா? ஓகே. இவருக்கு மணிமண்டபம், நினைவு மண்டபம் அந்த மாதிரி கட்டினாங்களா? சமூக நீதி போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 பேருக்கு வந்து விழுப்புரம் வழுத ரெட்டி அப்படிங்கிற பகுதியில 21 பேருக்கு சிலை மணிமண்டபம் வச்சிருந்திருப்பாங்க. அப்ப எல்லாருமே கோவிந்தசாமி அவங்களுடைய தலைமையில கருணாநிதியுடைய பெயரை முன்மொழியறாங்க. முன்மொழிஞ்சது அப்போதைய உணவுத்துறை அமைச்சர் மதியழகன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வழிமொழிஞ்சது சத்தியவாணி முத்து அம்மையார். திட்டம் எப்ப பார்த்தோம்? 1979ல பார்த்தோம். 1979. ஓகே. அதுக்கப்புறம் இவரு பேரை தான் எல்லாருமே சொல்றாங்க. கடைசியா என்ன பண்றாரு? நெடுஞ்செழியன் வந்து போட்டியில இருந்து விலகிட்டாரு. அதனால கருணாநிதிய எல்லாரும் ஒண்ணா செலக்ட் பண்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் முதல் முறையா சிஎம் ஆகிறார் 1969 பிப்ரவரி 10ல. அப்போதைய கவர்னர் அதே உஜ்ஜல் சிங் தான் இருக்காங்க. நமக்கு அமைச்சரவை சேஞ்ச் பண்றாங்க. அப்படியே அமைச்சரவை சேஞ்ச் ஆகுது. இந்த அமைச்சரவை நமக்கு வேணும். அண்ணாவுடைய பீரியடு ஆல்ரெடி படிச்சோம். சரி. அப்ப 1969 பிப்ரவரி 21ஆம் தேதி சட்டப்பேரவை தொடங்குதான். கருணாநிதி அமைச்சரவைக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒரு யாரு ஜெயராஜ் அப்படிங்கிறவரு கண்டன தீர்மானம் கொண்டு வராங்க. நமக்கு இது நடந்துச்சு. கீழ்வெண்மணி படுகொலை தெரியுமா? எப்ப நடந்துச்சு? ஞாபகம் இருக்கா? டிசம்பர் 25, 1968. 1968ல. அப்ப இவருக்கு நம்ம அண்ணாக்கு எதிரா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது யாரு? கருத்திருமன். எப்ப கொண்டு வந்தாங்க? 1968 ஆகஸ்ட் 23. ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படிங்களா? இப்போ 1968ல கொண்டு வந்திருப்பாரு கருத்திருமன். இங்க வந்து கண்டன தீர்மானம் கொண்டு வராங்க அமைச்சரவைக்கு எதிராக. ஜெயராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொண்டு வராரு. எதுக்காக அப்படின்னா நம்ம கீழ்வெண்மணி படுகொலை, தஞ்சாவூர்ல கீழ்வெண்மணி படுகொலை நடந்துச்சு. 42 பேர் இறந்து சரி, இவருடைய நகராட்சி மன்ற தேர்தல் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேணும். டைரக்டா எங்க போயிடலாம் அப்படின்னா பஞ்சாலை பிரச்சனை. அதுக்கு ஒருத்தருடைய தலைமையில குழு அமைச்சிருந்தாங்க. அண்ணாவுடைய பீரியட்ல லோகநாதன் தலைமையில குழு அமைச்சிருந்தாங்க. பரிந்துரைகள் கொடுக்க
அதில் 44 மெம்பர்ஸ் தான் வந்து இறந்தது. நேற்று அண்ணாவுடைய பீரியட்ல தப்பா கொடுத்துருந்துருக்கோம். 44 கீழ்வெண்மண் படுகொலை. சௌரி சவரால் இறந்தது 42. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். அதுல 22. அதுலயும் இதே தானே. அங்க வந்து என்ன அப்படியே பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டா மாறி இருந்திருக்கும். அங்க 22, இங்க அப்படியே டபுளா இருக்கு. 44 கீழ் வெண்மணி படுகொலையில 44. நேற்று அப்படியே அந்த புக்ல தப்பா இருந்துச்சு, அப்படியே சொல்லிட்டு போயாச்சு. பார்த்துக்கோங்க. இது 1968 டிசம்பர் 25. இப்ப யாருடைய தலைமையில பஞ்சாலை பிரச்சனைக்காக குழு அமைச்சிருக்காங்க? லோகநாதன். PS லோகநாதனுடைய தலைமையில இவருடைய அண்ணா பீரியட்லேயே குழு அமைச்சிட்டாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக. ஆனா இவருடைய தலைமையில தான் அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஏத்துக்கிட்டு தமிழக நெசவாளை தொழிற்கழகம் தொடங்குறாங்க. நெசவாளர்களுடைய பொற்காலம்னு சொல்றது யாருடைய காலம்? கைத்தறி நெசவாளர்களுடைய பொற்காலம் ராஜாஜி. டி பிரகாசம் ஏன் வராது? ராஜாஜி. சேலம் கைத்தறி தானே, இப்ப ராஜாஜி தான் வரணும். அதே மாதிரி இப்ப நெசவாளர்களுக்கு எவ்வளவு யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க? எவ்வளவு யூனிட் ஃப்ரீ? 1200 1000? இல்லையா? 750 இருந்திருக்கும். 1000 யூனிட்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. 3/3/2023. ஞாபகம் வச்சுக்கோங்க. 750 யூனிட்டா இருந்திருக்கும். அத 1000 யூனிட்டா மாத்தி இருந்திருப்பாங்க. 3/3/2023 சேஞ்ச் பண்ணாங்க. நமக்கு எப்படி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இருக்கோ அதே மாதிரி நெசவாளர்களுக்கு. இப்ப நம்ம 15 லட்சம் ரூபாய் வந்து அந்த 6970 பீரியட்ல அந்த நெசவாளர்களுக்காக பஞ்சாலை பிரச்சனைக்காக ஒதுக்குறாங்க. அதை ஒதுக்கி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் அப்படிங்கிறது தொடங்குறாங்க. 1969-70 பீரியட்ல இந்த லோகநாதன் அவங்களுடைய தலைமையில கமிட்டி ஒன்று போடுறாங்க. இவர் அண்ணாவுடைய பீரியட்ல கமிட்டி போட்டாங்க. அதோடைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்குள்ள கருணாநிதி அவங்களுடைய பீரியட் வந்துருச்சு. அப்ப அந்த வரவு செலவு பட்ஜெட் நம்ம பட்ஜெட்ல 1969-70 பட்ஜெட்ல 15 lakh இதுக்காகவே ஒதுக்கி தமிழக நெசவாளி தொழிற்கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் தொடங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எவ்வளவு தொடங்கினாங்க அதெல்லாம் நமக்கு வேணாம். இடைத்தேர்தல் அதுவும் நமக்கு வேணாம். அரசியல் சார்ந்து இருக்கிறதுல எதுவுமே வேணாம். டைரக்டா எங்க வந்துடலாம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு நெசவாலை தொழிற்கழகம் இப்ப என்னவா இருக்கு? அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னா அது இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா அதே கேள்வி கேட்டானோ பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து அந்த இடைத்தேர்தலை எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுங்க. பரம்பிக்குளம் ஆழியார் படிச்சிருக்கோமா? கரண்ட் அஃபேர்ஸ்லயும் படிச்சிருந்திருப்போம். நேற்று கூட பார்த்தோம். எப்ப ஸ்டார்ட் பண்ண திட்டம் இது? ஆக்சுவலா
1962 பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே 1969 வரைக்கும் அப்படியே கொண்டு போவாங்க. காமராஜரோட பீரியட்ல பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பரம்பிக்குளம் ஆழியார் எத்தனை ஆறுகள் ஒன்று சேர்த்தாங்க? 8 ஆறுகள். ஓகேவா? 2 சமவெளியில இருக்கிறது, 6 வந்து மழை பிரதேசத்துல இருக்கிறது அப்படின்னு படிச்சிருந்திருப்போம். அதுல தலைமை பொறியாளர், அந்த நீர்வளத்துறை சார்பா தலைமை பொறியாளர் அலுவலகம் ஒன்று புதுசா தொடங்கினாங்க. அதுக்கு யாருடைய பெயர் வச்சிருக்காங்க? சுப்பிரமணியம். ஓகேவா? அவங்களுடைய பெயர் தான் வச்சிருக்காங்க. முதல்ல கோரிக்கை வச்சது யாரு? நேத்து கேட்ட அதேதான், மறுபடியும் இன்னைக்கும் பி.கே. பழனிசாமி. ஓகே. காமராஜருடைய பீரியட்ல சுப்பிரமணியம் இருந்தாங்க. பி.கே. பழனிசாமி 1937லயே வந்து பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காமராஜருடைய பீரியட்ல பொதுப்பணித்துறையா இருந்தது நம்ம சி. சுப்பிரமணியம். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கின ஒரு திட்டம் தான் பொள்ளாச்சி மகாலிங்கம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவு மண்டபம் கட்டி இருந்திருப்பாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம சிஎம் வந்து தொடங்கி வச்சிருந்திருப்பாங்க 2025ல. கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருந்திருப்போம். சரி, பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் தமிழ்நாடு, கேரளா எந்த ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடும் கேரளாவும் பேசினதுதான். அப்போதைக்கு இந்த திட்டத்துக்காக 50 கோடி அளவு செலவிட்டாங்களாம். ஓகேவா? 50 கோடி. ஆனா 2 பேருமே வந்து 2 மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்தாம பாதியோட நின்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கருணாநிதி அவங்க சிஎம்ஆ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அங்க நம்பூதிரி பார்க் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா இவரு? கட்சி ஆரம்பிச்சிருந்திருப்பாங்களா? 1951 எமர்ஜென்சி. ஏதாவது கட்சி ஆரம்பிச்சாங்களா? சரி, அதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யார் இந்த நம்பூதிரி பார்ட் அப்படின்னு. சரி, இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 2 மாநிலங்களுடைய நதிநீர் பிரச்சனை. இது ஆர்டிகல் என்னங்க? 262. ஓகே. பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 2 மாநிலங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 1969 மே 10ஆம் தேதி திருவனந்தபுரத்துல பேச்சுவார்த்தை போகுது. அப்ப நம்மளுடைய தமிழ்நாடு சார்பா முதலமைச்சர் கருணாநிதி கலந்துக்கிறாங்க. நிதியமைச்சர் வந்து அப்போதைய மதியழகன், பொதுப்பணித்துறை அமைச்சரா வந்து சாதிக் பாட்ஷா இவங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த சைடு கேரளா சார்பா சிஎம் நம்பூதிரி பார்ட் இருக்காங்க. பாசனத்துறை அமைச்சர் குரூப், அதுக்கப்புறம் மின்துறை அமைச்சர் கோவிந்தன் இவங்கெல்லாம். அப்ப கண்டிப்பா நம்ம 2 மாநிலங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைக்கோ இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே முடிவு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரணும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோடைய மத்திய பாசனம் மற்றும் மின் விசைத்துறை அமைச்சர் வராங்க, கே.எல். ராவ். ஓகேவா? அப்ப இவங்க வந்து இவங்களுடைய தலைமையில தான் பேச்சுவார்த்தை நடக்குது. நமக்கு பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் 2 பேர்த்தோடைய பேச்சுவார்த்தை முடிவுல எவ்வளவு தண்ணீர் வந்து பங்கீடு செஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒரு 3.77 லேக் ஏக்கர் வந்து பயனடைகிறதா சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப எவ்வளவு பங்கீடு செஞ்சுக்கணும் அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் வந்து தண்ணீர் பாசனம் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப அதிகமாயிடுச்சு. ஓகேவா? அப்போதைக்கு அது சொல்லியிருக்கிறாங்க. தமிழரசு கழக தலைவரா இருந்தவர் யாரு? போசி. மாப்போசி. ஓகே. இங்க வந்து சி. சுப்பிரமணியம். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இத பாராட்டினாங்களாம். இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்னோடியா இருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் பிரச்சனைகளே இருந்தது. பேசி முடிச்சிருந்திருப்பாங்க. நம்ம இதுவே சமூக நீதிக்கு முன்னோடி அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. எங்க சொன்னாங்க? மெட்ராஸ் தான் வந்து சமூக நீதிக்கு முன்னோடின்னு. அப்படி இல்லாதுன்னு சொல்லலாம். கேஸ்ல சொன்னாங்களா? எந்த கேஸ்ல? ரிப்போர்ட்ல சொல்லலையா? ரிப்போர்ட்ல ஒண்ணு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. நம்ம மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே. கள்ளக்குடி போராட்டம் எப்ப? 53.
53. ஓகே. சரி. அதுக்கப்புறம் இந்த மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள தீர்க்கிறதுல இவங்க தான் இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்காங்க அப்படின்னு பரம்பிக்குளம் ஆழியாருக்காக தலைமை ஏத்துக்கிட்ட கே.எல். ராவ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1953ல தொடங்கின நம்ம கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டம் எப்ப 16 வருஷத்துக்கு அப்புறம் டால்மியாபுரம் அப்படிங்கறத கள்ளக்குடின்னு பெயர் மாற்றம் பண்றாங்க. 1969 ஆயிடுச்சோம். ஓகேவா? அதுக்கான ஒப்புதல் கொடுத்து அதுக்கான விழா எல்லாம் நடந்துச்சு. கள்ளக்குடியில பெரிய விழா நடந்துச்சாம். கள்ளக்குடி பழங்கானத்தம் அப்படிங்கறத மறுபடியும் இந்த ரயில்வேல போய் போர்டு வச்சுட்டு வந்திருப்பார். ஓகேவா? அடுத்து நம்ம குடிநீர் நெருக்கடி அதெல்லாம் நமக்கு வேணாம். வீராணம் குடிநீர் பார்த்தோம்ல. யார் அந்த வீராணம் ஏரியை உருவாக்குனது? பராந்தக சோழனோட பையன் ராஜாதித்யன். ராஜாதித்யன் ஞாபகம் இருக்கு. யாருடைய மகன்? பராந்தக சோழன். பராந்தக சோழன். இரண்டாமா ஒன்றாமா? முதல் பராந்தக சோழன். ஓகே. ஏன் வீரநாராயணன்? வீராணம் ஏரி. யார் அந்த வீரநாராயணன்? அவரோட ஒரிஜினல் நேம்ஸ் வீரநாராயணன். அவரோட ஒரிஜினல் நேம் அதுதான் மறந்துட்டோங்கிறீங்களா? பராந்தகனுடைய ஒரிஜினல் நேம். ஓகே. வீரநாராயணன். சரி. அப்ப அந்த குடிநீர் திட்டம் யாரோட ஒப்பந்தம் போட்டாங்களாம்? செக்கோஸ்லோவியா கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு அதை முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெண்டர்லாம் கொடுத்தாங்க. அது நம்ம கரப்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். இந்த கரப்ஷனுக்காக கேட்க மாட்டாங்க. சர்க்காரியா தலைமையில குழு அமைச்சிருக்காங்க. சரி. அண்ணாவுடைய 60வது ஆண்டு நிறைவு விழா நடந்துச்சாம். அதுக்கு அண்ணாவுடைய சிலைகள் 60 இடத்துல தொடங்கி வச்சாங்களாம். அது அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் வி.வி. கிரி கூட சேலம் பகுதியில அண்ணாவுடைய சிலை திறந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுடைய கலைஞர் 1969 நவம்பர் 26ஆம் தேதி. நவம்பர் 26ஆம் தேதி என்ன நாள் நமக்கு? ஸ்ரீஷன் டே. எப்ப இருந்து? 2015. ஓகே. வேற ஏதாவது டே இருக்கா? மில்க் டேவா? சரி. வேற முக்கியமானது வர மாட்டேங்குது. பெண்களுக்கான வன்முறைக்கான எதிர்ப்பு. வன்முறை வந்து 25 இல்லையா? டவுரி. டவுரிக்கான விதிகள் வந்து தமிழ்நாடு எப்போ உருவாக்குனாங்க? டவுரி ஆக்ட் இப்ப 1961. 1961. ஓகே. அதோடைய தமிழ்நாட்டுடைய விதிகள் 2004 உருவாக்கி இருந்திருப்போம். டவுரி ப்ரொஹிபிஷன் டே வந்து அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நவம்பர் 26ஆம் தேதியை வந்து வச்சிருப்போம். இது என்ன வகையான குற்றம்? நான் பெயிலபிளா? ஆமா. வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். நான் பெயிலபிள் கிரைம் தான் இது. வேற ஏதாவது அதை பத்தி இருக்கா? யாரு அலுவலர் டவுரிக்கு? டிஎஸ்டபிள்யூ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் வந்து இதுக்கு அலுவலரா இருப்பாங்க. நம்ம மேரேஜ் 60 டேஸ்க்குள்ளயா? ஓகே. சரி. மேரேஜ் வந்து ஆனுவல் இன்கம்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும்? 20% இருக்கணும்.
ஓகே. அதிகமான டவுரி இருக்கிறது எந்த ஸ்டேட்ல? உத்தரப்பிரதேஷ். எவ்வளோ பனிஷ்மெண்ட் என்ன இருக்கு நமக்கு ஆக்ட்ல? என்ன சொல்லியிருக்காங்க? 5 இயர்ஸா? சரி. அப்ப அத பார்த்துட்டு சொல்லுங்க. எவ்வளோ வருஷம் வந்து பிரிசான்மென்ட் குடுத்திருக்காங்க? எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் இருக்கு? ஃபைன் அமௌண்ட்லாம் ரொம்பலாம் இருக்காது. எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி. அப்ப இதுல நமக்கு 60வது ஆண்டு நிறைவு விழா அப்ப 60 சிலைகள் திறந்தாங்க. 1969 நவம்பர் 26ஆம் தேதி டெல்லிக்கு போறாரு. அங்க பஞ்சாப் போய் குருநானக்கோடைய 500வது பிறந்தநாள் விழால கலந்துக்கிறாங்களாம். அங்கதான் என்ன இருக்கு? ஜாலியன் வாலாபாக். அங்க போய் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்திட்டு வராங்க. அந்த பஞ்சாப் போனப்பதான் அங்க ஒரு நம்ம படிச்சிருந்திருப்போம். அங்க ஒரு அக்ரி யூனிவர்சிட்டிய பார்த்துட்டு இங்க வந்து அக்ரி யூனிவர்சிட்டி தொடங்குனாங்க. TNAI. ஓகேவா? லூதியானா. லூதியானா பகுதியில பஞ்சாப்ல அங்க இருக்கிற அக்ரி யூனிவர்சிட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இங்க தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல தொடங்கி இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி அப்ப 70 எப்ப தொடங்கினாங்க கோயம்புத்தூர்ல அக்ரி யூனிவர்சிட்டி? 71. ஆனா அதுக்கு முன்னாடியே காலேஜா இருந்துச்சு. பிரிட்டிஷோடைய பீரியட்லயே அதை தொடங்கிட்டாங்க. 1836 இப்ப காலேஜா இருந்துச்சு. ஆனா வந்து யூனிவர்சிட்டியா மாறினது 1971. லூதியானாவை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி நம்ம இங்க தொடங்கியிருக்கோம். ஓகே. இப்ப இங்க குடிசை மாற்று வாரியம் நமக்கு தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் 1970 குடிசைகள் எல்லாமே 0 ஆக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான தமிழ்நாடு பகுதிகள் மேம்பாட்டு அனுமதி சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய பகுதிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1971. ஓகேவா? தமிழ்நாடு பகுதிகள் மேம்பாட்டு சட்டம் 1971. 1971. சரி. இந்த லோகோல என்ன இருந்திருக்கும்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது தான் அந்த லோகோ. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோடைய லோகோல அதுதான் இருக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம குடிசைகள் மாற்றுறதுக்காக நிறைய ஸ்கீம் தொடங்கியிருந்தோம். 2010 ஒரு ஸ்கீம் தொடங்கி இருந்திருப்பாங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? எவ்வளோ? 2010 தொடங்கின திட்டத்துக்கு கலைஞருடைய வீடு வழங்கும் திட்டம் படிச்சது இல்லையா? ₹60,000 ₹60,000 கொடுத்திருந்திருப்பாங்க. கலைஞருடைய வீடு வழங்கும் திட்டம் 2010 ₹60,000 அமௌண்ட் வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. அப்ப ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தனியா இருக்கு. நமக்கு கலைஞருடைய வீடு வழங்கும் திட்டம் தனியா இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு திட்டம் குடிசைகள் இருக்கக்கூடாது, குடிசைகள் இல்லா தமிழ்நாடு, ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு எப்ப வச்சிருக்கோம்? 2030 வச்சிருக்கோம். அதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞரின் கனவு இல்லம். கலைஞரின் கனவு இல்லம். 8 லட்சம் வீடுகளா? 6 வருஷத்துக்குள்ள 8 லட்சம் வீடுகள் நமக்கு ரிப்போர்ட் கொடுத்திருந்திருப்பாங்க. 8 லட்சம் குடிசைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதா சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த 8 லட்சம் குடிசைகளும் இருக்கக்கூடாது, ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடா மாத்தணும் அப்படிங்கிறத இலக்கு 2024 தொடங்கப்பட்ட திட்டம். ஓகே. அதுவே நம்ம எழுத்தாளர்களுக்கு சாகித்யாவோ இல்ல ஞானபீட விருதுகளோ இந்த மாதிரி விருதுகள் வாங்கின எழுத்தாளர்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல 1 கோடி ரூபாய் மதிப்பு அவங்களுடைய
சொந்த மாவட்டம் இல்லாட்டி அவங்க விரும்பக்கூடிய மாவட்டம் எங்கனாலும் அவங்களுக்கு வீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் கனவு இல்லம். கனவு இல்லம். ஓகேவா? இது வெறும் கனவு இல்லம். அது கலைஞரின் கனவு இல்லம். ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த கனவு இல்லம் கலைஞருடைய கனவு இல்லம் 360 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். நமக்கு எழுத்தாளர்கள் கொடுக்கறது 1500, அப்படியே 5 மடங்கு இருக்கும். 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த வீட்டுடைய மதிப்பு 3.5 லேக், 3500 கோடி வந்து ஒதுக்கி இருந்திருப்பாங்க. அதுவே இங்க 1 கோடி ரூபாய் ஒரு வீட்டுக்கு வந்து ஒதுக்குறாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அது மொத்த வீட்டுக்கே சேர்த்து 3500 கோடி. சரி, தமிழ்நாடு ஏரியாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் ஆக்ட் 1971 கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம தமிழ்நாடு பகுதிகள் மேம்பாட்டு அனுமதி சட்டம்னு சொன்னது. இப்போ அந்த லோகோல என்ன இருக்கும்? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ வீடு வழங்கும் திட்டம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. இன்னைக்கு அந்த டிஎன்எஸ்சிபி அப்படிங்கிறது இருக்கா? தமிழ்நாடு 2021ல என்னன்னு பேர் மாறிடுச்சு? நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல பார்த்து இருந்திருப்போம். ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் இருக்கும். தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டா? கரெக்டா? தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டுன்னு இருக்கு. 2021. இதே 1970 தான் நமக்கு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம். 1970. தமிழ்நாடு யாசித்தல் தடுப்பு சட்டம் எப்போ? ஆயிரத்தி 1945. தடுக்கிறது. தமிழ்நாடு இந்த யாசித்தல் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1945. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு சட்டம் 1970. திட்டம் 1900, அதுவும் 70 தான். ஓகேவா? ஓகே, அடுத்து இவருடைய வெளிநாட்டு பயணம். அண்ணா வந்து ரோம் போயிட்டு வந்தாராம். போப்பாண்டவரை மீட் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி இவரும் போப்பாண்டவரை மீட் பண்ணிட்டு வராங்க. பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகர் பாரிஸ்ல வந்து 3ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்துச்சோம். அதுல கலந்துக்கிறாங்க 1970. முதல் உலக தமிழ் மாநாடு எங்க நடந்துச்சு? எந்த வருஷம்? 1966. 1966. 1966 கோலாலம்பூர்ல நடந்துச்சு. சரி, ரெண்டாவது 68 தமிழ்நாட்டுல சென்னையில நடந்துச்சு. நம்ம அண்ணாதுரை சிஎம் இருந்தாங்க. மூணாவது மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு 1970 பாரிஸ்ல நடந்துச்சா? பாரிஸ்ல நடந்துச்சு. 2 வருஷம் கேப் தான். நாலாவது 74, அப்படி 4லயே நடக்கும். 74 எங்க நடந்துச்சு? யாழ்ப்பாணம். இல்ல, இன்னொரு கேள்வி. நம்ம அப்ப ஸ்டாப் பண்ணாங்கல்ல, கரப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வீராணம் குடிநீர் திட்டம், அது எந்த வருஷம் கடைசியா அப்ப கரப்ஷன்லாம் முடிஞ்சு அந்த விசாரணை எல்லாம் போய் சர்க்காரியா விசாரணை எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் எப்ப வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கறது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, அப்போ ஒரு கேள்வி கேட்டது. இந்த இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்ப என்ன கேள்வி கேட்டேன்? என்ன தண்டனை டவுரிக்கு? என்ன தண்டனை? எவ்வளவு ஃபைன் அமௌண்ட் வந்து போடுறாங்க? இன்னொரு கேள்வி வந்து எப்ப அந்த வீராணம் திட்டம் வந்து கம்ப்ளீட் ஆச்சு? கடைசியா அந்த என்கொயரி எல்லாம் போய் முடிஞ்சது எப்ப? சரி, அடுத்து சேலம் இரும்பாழை. நம்ம காமராஜருடைய பீரியட்ல யாரு தொழில்துறை அமைச்சரா இருந்தது?
வெங்கடேஷனா சார்? வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கிறாரா? ஐயோ. பிரசிடென்ட் தான் வந்து தொழில்துறை பார்த்துக்குவாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். வெங்கடேசன் எந்த பிரசிடென்ட் வெங்கட்ராமன். இருக்கிறாங்க? வெங்கட்ராமன் ராஜாஜியோடைய பீரியட்ல நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். கலைஞர் வந்துட்டோம் 1970 37 கேட்டா என்ன பண்ண? அடுத்தடுத்து சிஎம் படிச்சா அடுத்தடுத்து மறந்துட்டு வந்துடணும். விவி கிரி மறக்குதுல்ல ஒவ்வொரு சிஎம்மும். ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஷார்ட்கட் வச்சாதான் ஞாபகம் இருக்கும். கண்டென்ட் படிக்கிறது இப்ப கான்ஸ்டியூஷன் படிக்கிறோம்னா கான்ஸ்டியூஷனுக்கு மோஸ்ட்லி ஷார்ட்கட்லாம் நம்ம போட தேவையில்லை. கான்செப்ட் தான். எதுக்கு ஷார்ட்கட் வைக்கணுமோ அதுக்கு வச்சுதான் ஆகணும். நான் புரிஞ்சுதான் படிப்பேன்னா கஷ்டம்தான். சரி, அடுத்து சேலம் சொல்லியிருக்காங்க. இரும்பு ஆலை. சேலமுடைய இரும்பு ஆலை படிச்சிருக்கோமா? எங்க எந்த வருஷம்? இப்ப ராஜாஜியோடைய பீரியட்ல விவி கிரி இருந்திருக்காங்க. காமராஜருடைய பீரியட்ல வெங்கட்ராமன் இருந்திருக்காங்க. நமக்கு 5 இயர் பிளான்லாம் பயங்கரமா போயிருந்திருக்கும். அந்த பீரியட்ல தான் எழுச்சி நாள்லாம் நம்ம கொண்டாடணும். இரும்பு தொழிற்சாலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுடைய பீரியட்ல சேலத்துல எழுச்சி நாள்லாம் கொண்டாடணும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்போதைய பிரதமர் யாரு? இந்திரா காந்தி அம்மையார் அவங்க தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல தொழில்மயமாதல் யாரு? வெங்கட்ராமன் திட்டக்குழுவுடைய உறுப்பினரா இருந்தாராம். அப்ப அவருடைய தலைமையில பேசி முதலமைச்சர்களுடைய டெல்லியில நடந்த முதலமைச்சர்கள் மாநாட்டுல இத பத்தி சொல்றாங்க. சேலத்துல வந்து நமக்கு இரும்பு தொழிற்சாலை, ஏன்னா அங்கதானே எங்க வந்து அந்த மெட்டீரியல் ரா மெட்டீரியல்லாம் கிடைக்குதோ அந்த பகுதியிலேயே நமக்கு தொழிற்சாலை அமைப்பாங்க. அப்ப அங்க கஞ்சமழை இதெல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம். அதுல 4வது 5 ஆண்டு திட்டம் அதுலதான் ஒப்புதல் கொடுக்கறாங்க. கஞ்சமழையில சேலம் உருக்கு ஆலை எந்த பகுதியில சொல்லியிருக்காங்க? அப்படி ஒரு பகுதி எங்கீங்க? கரிச்சப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சமழையில உருக்கு ஆலை தொடங்குறதுக்கான அடிக்கல் நாட்டுறாங்க. எப்ப? (1970) செப்டம்பர் 16. 16 18 கொடுத்திருப்பாங்க. தப்பு. 1970 செப்டம்பர் 16 அந்த சேல இரும்பு ஆலைக்கான அடிக்கல் நாட்டி வைக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் தான். அப்ப தமிழ்நாட்டு தொழில் மயமாதல் வரலாற்றுல உருக்கு ஆலை வந்து ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இரும்பு கிடைச்சதுக்கான அந்த ப்ரூஃப் இதெல்லாம் எங்க கிடைச்சிருந்திருக்கும்? நம்ம கூட சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்திருப்போம். எந்த வருஷம், எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்க்கும்போது 5300 வருஷம். எக்ஸாக்டா 3345 இயர்ஸ். அதுக்கான ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? பண்ணிக்கிறோங்கிறீங்களா? இரும்பின் தொன்மை. இரும்பின் தொன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இது வந்து இந்த சேலம் இரும்பாலை வந்து 4th 5 இயர் பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1970 செப்டம்பர் 16. 5300
வருஷத்துக்கு முன்னாடி சிவகலை. நம்ம அந்த பகுதியில கிடைச்ச பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக ஒரு அருங்காட்சியகம் ஒண்ணு தொடங்கியிருக்கோம். என்ன அருங்காட்சியகம்? பூர்ணேசு. அருங்காட்சியகம் எப்ப தொடங்குனாங்க? 23ல அடிக்கல் நாட்டிட்டாங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் 25 டிசம்பர் 20. டிசம்பர் 20, 2025ல தொடங்கணும். என்னென்ன பகுதிகளை கிடைச்ச பொருட்கள்லாம் அங்க வந்து அருங்காட்சியகத்துல வைப்பாங்க? பக்கத்துல இருக்கிறத வச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறீங்களா? சென்னை அருங்காட்சியகத்துல எந்தெந்த பகுதியில கிடைச்ச பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும்? கிளியரா கேட்கலங்க, ஏதோ பிரேக் ஆகுது. நம்ம ஆதிச்சநல்லூர், சிவகலை, அதுக்கப்புறம் கொர்க்கை, வேற ஏதாவது இருக்கா? திருப்பட்டி, ஓகே. இந்த 4 பிளேஸோடது வந்துடும். பிளேஸுமே வரும். ஆன்சைட் மியூசியம் எங்க இருக்கு? ஆன்சைட் மியூசியம் ஆதிச்சநல்லூரா? எப்ப தொடங்குனது? நல்லூர் தொடங்குனது 23ஆ? கரெக்டா? ஓகே. இப்ப ஆன்சைட் மியூசியம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023 ஆகஸ்ட் 5. பொருணை அருங்காட்சியகம் டிசம்பர் 20, 2025. ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் தொடங்கி வச்சது யார்? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சைட் மியூசியம் இது. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தொடங்கி வச்சாங்க. என்னது ஏதோ சொன்னீங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சார் சொன்னேன். என்ன சொல்றீங்கன்னு கிளியர் இல்லை. வேற யாருக்காவது கேட்டுச்சுன்னா சொல்லுங்க. சரி, ஓகே. நம்ம அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சைட் மியூசியம். இப்ப இந்த தேர்தல் கூட்டணி எல்லாம் நமக்கு வேணாம். தேசிய ஜனநாயக கூட்டணி இதெல்லாமே நமக்கு வேணும். டைரக்டா எங்க வந்துடலாம் அப்படின்னா, அடுத்த எலெக்ஷன் வந்துடணும். இந்த சேலம் உருக்காலைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்ப நடக்கும்? ஆயிரத்தி 1971. சரி, 1969ல இருந்து 1971 வரைக்கும் ரூல் பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க 70ஸ்ல நிறைய அரசியல் கொந்தளிப்பு நடக்குதாம். என்னாகும்? காமராஜர் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து என்ன கட்சி தொடங்குவாரு? காங்கிரஸ் ஓ அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கிடுவாரா? காங்கிரஸ் ஓ அப்படிங்கிற கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துட்டாராம். அப்ப திரும்ப யார் யாரு பழைய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, ராஜாஜி இவங்க எல்லாருமே இருக்காங்க, ஓகேவா? அப்ப அந்த கூட்டணியில சேர்ந்துட்டாங்க.
இப்ப இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை. நம்ம அதுவரைக்கும் கண்ட்ரோல்ல காமராஜருடைய கண்ட்ரோல்ல தான் காங்கிரஸ் இருந்த மாரி இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சுது. இந்திரா காங்கிரஸ் தனியா இருந்துச்சு. நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை குறைஞ்சு மைனாரிட்டி கவர்மெண்ட்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அதனால எதனால நம்ம நெறைய ஸ்கீம்ஸ் வந்து அப்ப கொண்டு வந்திருப்பாங்க. மன்னர் மானியம் ஒழிப்பு எந்த வருஷம்? மன்னர் மானியம் ஒழிப்பு 1971. அதுக்கப்புறம் நம்மளுடைய வங்கிகள தேசியமயமாக்குனது. அது எந்த வருஷம்? 69, 19. 1969 ஜூலை 19. ஜூலை 19. பேங்க்ஸ் வந்து மாத்தி இருந்திருப்பாங்க. எவ்வளவு இருந்த அமௌண்ட் இருந்தது? $50 crore 50 crore 50 கோடி தானே? சரி, ஓகே. இது வந்து ஆக்சுவலா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறதே தப்புதான். டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு வரணும். தப்பா கொடுத்திருந்திருப்பாங்க. அவங்க கூட்டணி வச்சது ஒரு கட்சி சொல்லியிருந்தாங்கல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆக்சுவலா அது டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். அங்க தப்பா தான் இருக்கும். என்ன பண்றது, அப்படியே கொஸ்டின் எடுக்கிறாங்க. நம்மளும் அப்படியே படிச்சுக்க வேண்டியதுதான். ஆனா ஒரிஜினல் டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இவங்க இந்திரா காந்தி தேசிய வங்கிகளை நாட்டுடைமையாக்குனது, அதுக்கப்புறம் மன்னர் மானியம் ஒழிச்சது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க தெரியுமா? தேசிய வங்கிகள், இந்த வங்கிகள்லாம் வந்து நாட்டுடைமையாக்குனதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருந்திருக்கும். என்ன கேஸ்? தெரியவில்லையா? படிச்ச கேஸ் தாங்க நீங்க. ஆர்டினன்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? அவசர சட்டங்கள். அதுவும் படிச்சது இல்லையா? அவசர சட்டம் மாத்திக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. 123, ஸ்டேட் கவர்மெண்ட்ல 213. அவசர சட்டம் வேற, 352வா? அவசர சட்டம் வேற, அவசர நிலை வேற. அவசர நிலைங்கிறது எமர்ஜென்சி. போரோ, வெளிநாட்டு ஆக்கிரமிப்போ, இல்ல உள்நாட்டு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியோ நடக்கும் போதுதான் நமக்கு இங்கிலீஷ்ல படிங்க எமர்ஜென்சி போடுவாங்க. ஆர்டினன்ஸ் லா அப்படிங்கிறப்ப 2 அவையில ஏதாவது ஒரு அவை நடைமுறையில் இல்ல, இப்ப நடக்கல அப்படின்னா அந்த அவை செயல்படாதப்ப அந்த லீவ்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த நேரத்துல போடப்படுறதா நமக்கு ஆர்டினன்ஸ் லா. இங்க வந்து பிரசிடென்ட் ஆர்டினன்ஸ் லா கொண்டு வருவாங்க, அங்க வந்து கவர்னர் கொண்டு வருவாங்க. ஓகேவா? அதுதான் ஆர்டினன்ஸ் லா. எமர்ஜென்சிங்கிறது இந்த ரீசன்காக 352, 56. 56ல 2 இருக்கும். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா 365 யூஸ் பண்ணுவாங்க. 360 வந்து ஃபினான்சியல், நிதி நிலைத்தன்மை இல்லை அப்படின்னா. கூகுள்ல பாத்துட்டீங்களா? இல்லையா? அப்புறம் ஆல்ரெடி மேம் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், புதுசு மாதிரியே சார் இது ஏதோ வித்தியாசமான ஒரு கேள்வியா இருக்கு, நம்ம இது வரைக்கும் இப்படி படிச்சதே இல்லை,
இந்த வழக்குக்கு இதுக்கெல்லாம் வங்கிகளுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னே பார்க்கணும். ஓகேவா? அப்போ வந்து எமர்ஜென்சி இல்ல நம்ம ஆர்டினன்ஸ் லாவா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எதை நம்ம வங்கிகள் தேசியமயமாக்குனாங்கல்ல 14 வங்கிகளை, அந்த 14 வங்கிகளை நேஷனலைசேஷனா மாத்துனது அவசர சட்டமா கொண்டு வந்தாங்க. அந்த பேங்க்ல எல்லாம் ஒருத்தர் வந்து ஷேர் வச்சிருந்திருப்பார். யாருன்னா ஆர்சி கூப்பர். அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி திடீர்னு வங்கிகளை தேசியமயமாக்கல் பண்றாங்க, அப்ப என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, என்னுடைய பங்குகள்ல அதுல இருக்கு, அப்ப அதெல்லாம் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க எதிரா இந்திரா காந்தி அவங்களுக்கு எதிராக, அந்த நடவடிக்கை எதிராக கேஸ் போடுவாங்க. அவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து அவருக்கு பாசிட்டிவா தான் போகும். எந்த வருஷம் கூப்பர் கேஸ்? 1970. இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட், பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறை கான்ஸ்டியூஷன்ல சொன்னதுக்கு எதிராக பண்ணிட்டு இருப்பாங்க. டிஃப்ரெண்டா என்ன அப்படின்னா, ஒரு சட்டம் அவசர சட்டமா கொண்டு வருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, 6 மாசம் இருக்குமா அவசர சட்டம் அப்படின்னாலே 6 மந்த் இருக்கும். அடுத்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதே சட்டத்தை திரும்ப அவசர சட்டமா கொண்டு வருவாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? சட்டமன்றத்துக்குள்ள அந்த சட்டம் பாஸ் ஆகி ஒப்புதல் வாங்கவே வாங்காது. ஒப்புதல் வாங்காமையே திரும்ப திரும்ப ஒன்னவே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரே சட்டத்தை அவசர சட்டமா கொண்டு வந்துட்டே இருந்திருப்பாங்க. இதே மாதிரி ஒரு 256 சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க, 256 பிளஸ். ஓகேவா? அப்ப இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நமக்கு. சரி, அந்த 1980s அந்த கேஸ் போடுற வரைக்குமே இதே ப்ராசஸ் தான் போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார் ஒருத்தர், ப்ரொஃபசர். இதுதான் என்ன கேஸ் நமக்கு, அதுவும் படிச்சிருப்போம். அவசர சட்டங்கள்ல நமக்கு 2 கேஸ் தான் படிச்சிருந்திருப்போம். இன்னொரு கேஸ் என்னது மீதி இருக்கிறது, பத்வா. ஓகே, அந்த டிசி பத்வா கேஸ், அது இப்ப 87 1987. இதுதான் அந்த வத்வா கேஸோடது. அப்ப இது என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவசர சட்டத்தை திரும்ப திரும்ப கொண்டு வரது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசர சட்டம் மறுபடியும் சட்டமன்றத்துல நிறைவேற்றாம ஒரே நோக்கத்துக்காக திரும்ப திரும்ப கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவே அந்த கேஸ்ல வந்து எது நம்ம இதுக்கு முன்னாடி கூப்பர் கேஸ், பிரசிடென்டோடைய என்ன சொல்லியிருந்திருப்பாங்க ஜட்ஜ்மெண்ட், கூப்பர் வழக்கு 1970. படிச்சது இல்லையா? அது ரொம்ப பெருசா இருக்கும், எங்களால டைப் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்களா? நமக்கு பேச்சு வராது, என்ன பண்றது? சரி, அப்படியே இருங்க. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன தெரியுமா, நமக்கு கண்டென்ட் ஏதாவது சொல்ல வருவோம். ஆனா என்ன தோணாதுன்னா, எதுவுமே சொல்ல தோணாது. என்னன்னு புரியுதா? எந்த கண்டென்ட்டும் நமக்கு சரி எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு நமக்கு தோன்றது தான் தோணும். அதாவது கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, 1971 ஆக்சுவலா நமக்கு 72ல தான் வந்து என்ன வரும், இந்த எலெக்ஷன் வரணும். ஆனா என்ன ஆகும், நம்ம எல்லாமே காமராஜருடைய கண்ட்ரோல்லே இருக்கும். நம்ம 1963 இருந்து காங்கிரஸ் அப்படிங்கிறது காமராஜருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நம்ம மேலவையில இருந்து தானே வந்திருப்பாங்க, அப்படியா மாநிலங்களவையில இருந்து தானே வந்திருப்பாங்க அப்போதைக்கு 1966. மாநிலங்களவையில இருந்து வந்தாங்களா, மக்களவையில இருந்து வந்தாங்களா? மாநிலங்களவையில இருந்து வந்திருப்பாங்க, ராஜ்யசபால இருந்து வந்திருப்பாங்க. இப்ப எல்லாமே காமராஜருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு சில சட்டங்கள் கொண்டு வராங்க, அப்ப அதுக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நல்ல திட்டம் தான். மன்னர் மானியம் எதுக்கு கொடுக்கணும்,
வங்கிகளை தேசியமயமாக்கல, இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருந்திருப்பாங்க. இது பிடிக்காது. அதுக்கப்புறம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டா காமராஜர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டா தான் இருந்திருக்கும். இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். நாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. நான் மாநிலங்களவையில இருந்து வந்தாலும் எனக்கு பீப்பிளோடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வெளிப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 இயர் எலக்ஷன் இருக்கும்போதே என்ன பண்ணிடுறாங்க, ஆட்சிய கலைச்சிடுறாங்க. நம்ம படிச்சிருந்திருப்போம்ல, அந்த 5 இயர் பிளான்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனாவது 5 இயர் பிளான்? எத்தனாவது 5 இயர் பிளான்ங்க? 5th sir. 5th, 6th, 4th? 5th sir. ஓகே, 5th. சரி, இதுதான் நமக்கு இந்தியன் ஹிஸ்டரியிலே லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, 1 இயர் இருக்கும்போது அவைய கலைக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்ப கலைச்சாங்க? (1970) டிசம்பர் 27ஆம் தேதி ஹிஸ்டரி டே. ஃபர்ஸ்ட் டைம் நாடாளுமன்ற வரலாற்றுல முதல் முறையா 1 இயர் இருக்கும்போது கலைக்கிறாங்க. எதுக்காக? அவங்களுக்கும் மக்களுடைய சப்போர்ட் இருக்கு. என்னாலையும் நேரடியா எலெக்ஷன்ல நின்று பார்ட்டிசிபேட் பண்ணி மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருந்திருப்பாங்க. இதனால இங்க அவங்களுடைய 1 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க யாரு கழிச்சிடறா? கருணாநிதி வந்து இங்க கழிச்சிடறாங்க. ஓகே, 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 4 வருஷத்திலேயே இங்க சட்டமன்றம் கலைஞ்சிருது. இப்ப இவ்வளவு காரணங்கள் இருக்கு பின்னாடி. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகுது, காமராஜர் தனியா பிரிஞ்சு போகிறாரு, அந்த சட்டங்கள் அவங்க திட்டங்களுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வங்கிகளை தேசியமயமாக்கலுக்கு, அதுக்கப்புறம் மன்னர் மானியம் ஒழிச்சதுக்கு சப்போர்ட் போகுது. இவ்வளவு பிரச்சனைகள்னால அவங்க என்ன பண்றாங்க, 1 இயருக்கு முன்னாடியே கழிச்சு விட்டு அவங்களுடைய பவரை வந்து காமிக்கிறாங்க. 71 எலெக்ஷன்ல வின் பண்ணிடுவாங்களா? வின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? 1971ல மறுபடியும் வின் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப கடைசியா நமக்கு இந்த மதிப்பீடு கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம படிச்சுட்டு வந்த அதே கண்டென்ட் தான் இருக்கும். 1971 நம்ம தமிழ்நாட்டு வரலாறுல புதிய பாதை தொடங்குச்சுங்கிறாங்க. இந்திரா காந்தியோடைய முன்போக்கு திட்டங்கள் நமக்கு மன்னர் மானியம் ஒழிச்சது 1971, 14 வங்கிகள் தேசியமயமாக்குனது 1969 ஜூலை 19. இதெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படுத்தி தந்துச்சாம். அது போக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள், தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணது, இருமொழி கொள்கை 1968 ஜனவரி 23ல, சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது 1968, புகுமுக வரைக்கும் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி நம்ம அண்ணாவுடைய பீரியட்ல, பேருந்து நாட்டுடைமையாக்குனது அண்ணாவுடைய பீரியட்ல படிச்சிருந்திருப்போம். லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு வந்தது 1970ல, நில உச்சவரம்பு சட்டம் 61ல, காமராஜர் பீரியட்ல 30ன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு, இங்க 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது போக திமுகவுடைய மாநில சுயாட்சி கோரிக்கை. இப்ப இத்தனையும் வந்து இவங்களை வின் பண்ண வச்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தேசிய அரசியல்ல இந்திரா காந்திய வந்து எதிர்த்ததுனால யார் யாரை ஒதுக்கிட்டாங்க? காமராஜரையும், மத்திய மாநில அரசியல்ல ஈடுபட்ட நம்ம ராஜாஜியும், இவங்க 2 பேர்த்தையும் ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனா கடைசியா இவங்க 2 பேர் என்ன ஆகுதுங்க? இவங்க 2 பேரும் எதிரிகள் மாதிரி இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கடைசியா இந்திரா காந்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு சேர்ந்தாங்க. அப்ப மொத்த அரசியல்ல இருந்தும் இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வரமாட்டாங்க. இந்திரா காந்தியை எதிர்த்ததுக்கு அப்புறம் காமராஜரும் சரி, நம்ம ராஜாஜியும் சரி, மாநில அரசியல்ல வந்திருக்க முடியாது. எலெக்ஷன்ல அடுத்தடுத்த எலெக்ஷன்ல தோத்துதான் போயிருந்திருப்பாங்க. சரி, அப்ப இவருடைய ஆட்சி அவ்வளவுதான். அதாவது காமராஜருடைய இவருடைய அண்ணாவுடைய மீதி பீரியட்ல இதுதான் நடந்துச்சு.
1969 இருந்து 1971 வரைக்கும் முன்கூட்டியே கலைச்சது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கலைச்சது நாடாளுமன்றம்? 1970 December 27. 19